ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, சண்டேனாலே வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து ரொம்பவே நிறைய வேலை இருக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இன்னைக்கு கிச்சன் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டேன். அம்மா துணி துவைக்கணும், சாமான் கழுவணும், வீடு கிளீன் பண்ணணும், இவ்வளோ பெரிய லிஸ்ட் சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஈஸி. வெறும் எறா பிரியாணி மட்டும் செஞ்சா போதும் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள வந்துட்டோம். எறா பிரியாணி செய்யறதுக்காக நான் முன்னாடியே வெங்காயம், தக்காளி, லெமனு, பச்சை மிளகா, அப்புறமா புதினா, கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுவாங்க, அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் முக்கியமா எறா பிரியாணி செய்யும் போது அப்படியே எறா போட்டா எனக்கும் பிடிக்காது, தங்கச்சிக்கும் பிடிக்காது. அதனால இதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரியாணியில போடுவோம். பேலன்ஸ் நம்ம சைடிஷ்காக வச்சுப்போம். ஓகே, இன்னைக்கு நான் எறா பிரியாணி எப்படி செய்ய போறேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? கித்தி ஹாய் சொல்லு. நாங்க இன்னைக்கு என்ன பண்றோம்? குக் பண்றோம். என்ன பண்றோம்? குக் பண்றோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம். எறா பொரிச்ச எண்ணெய் எடுத்து வச்சா வேஸ்டா தான் போகும். ஸோ அதனால அந்த இருக்க கொஞ்சம் எண்ணெயை நான் ஊத்திக்கிட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா புது எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 kg செய்ய போறேன். அதான் புது எண்ணெய் கொஞ்சம், அந்த எறா பொரிச்ச எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அடுத்ததா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதனால இலை, எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நம்ம பிரியாணில கலர் பவுடர்லாம் சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால எண்ணெய் காயும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோம்னா அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். அடுத்ததா எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு எல்லாரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் தக்காளி போடுவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா நான் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி போட்டுருவேன். தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆன பிறகுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். ஏன்னா எனக்கு அப்பதான் அது ஒரு கிரேவி கண்டென்ட் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால நான் அப்படி போடுறேன். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம கலர் பவுடரே ஆட் பண்ண தேவையில்லை பிரியாணிக்கு. ஏன்னா காஷ்மீரி சில்லி தூள் கலருக்காக கொஞ்சம் தான் காரம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, நார்மல் சில்லி பவுடர் தவிர. ஸோ அதனால நான் ஒன்று வெங்காயம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காஷ்மீரி தூள் போடுவேன். அப்படி இல்லைன்னா எண்ணெயிலே காஷ்மீரி தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிடுவேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடுவேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்டே போடுவேன். இப்போ தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயத்தோட சேர்ந்து. இப்போ நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ப்ரான் எடுத்து போட்டுருவேன். ஆக்சுவலா இஞ்சி பூண்டு போடுறத நான் எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம ப்ரான் போட்டுடலாம். இப்போ நல்லா மசாலாவோட எறாவும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஆல்ரெடி எறாலே நிறைய மசாலா இருக்கும். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள், கொஞ்சமா கார மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமா பிரியாணி மசாலா தூள், இது மட்டும் போட்டு இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுல வேணும்னா நம்ம கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோடனே நான் மல்லி புதினா போட்டு சேர்த்து வதக்கிடுவேன். அடுத்ததா என்னன்னா தண்ணி ஊத்துற ப்ராசஸ் தான். நான் 3 கப் ரைஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா 3 கப் ரைஸ்க்கு, அதாவது 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊத்துறேன். அப்போ 3 கப் ரைஸ்க்கு நான் 4.5 கப் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்ச பிறகு வாஷ் பண்ணி வச்சிருந்த அரிசி எடுத்து போட்டுருவேன். அவ்வளோதான். அளவு பார்த்து 3 கப் ரைஸ்க்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கு. கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுடலாம்.
உப்பு காரம் எல்லாமே இப்பயே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் உப்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா நம்ம வந்து என்ன கம்மியா இருக்கோ அது வந்து போட்டுக்கலாம். நான் வந்து அப்படிதான், எனக்கு வந்து அளவு தெரியாது. அதனால நான் அரிசி போட்டுட்டு காரம் உப்பு பார்த்தேன்னா அப்ப ஆட் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். இப்ப வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அரிசி வந்து போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு தம் போட்டு மூடி வச்சிடலாம். அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடும் தண்ணியும் சமமாகும் போது நான் தட்டு போட்டு மூடி தம் போட்டு வச்சிருவேன், ஸ்லோவில் வச்சுட்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிரியாணி ஃபைனல் டச்சில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது கூட நான் ஒரு 2 இது ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி போட்டு தண்ணி இது பண்ணும்போதே ஆக்சுவலாக குற்றால போகும்போது வந்து ஜாதி பத்திரியும் அப்புறம் அது வேற ஏதோ சொன்னாங்களே கஸ்தூரி மைத்தியும் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து நான் அரைச்சி மேலே லைட்டாக தூவி விட்டுருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் செஞ்சு கொடுத்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சில் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து தம் போட்டோம். இப்போ தம் ஓப்பன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கலர் பவுடர் எதுவுமே போடாமல் பிரியாணி வந்து நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்படிதான் வந்து நான் பிரியாணி செய்வேன். நான் செஞ்சதுல என்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்க வீட்டில் என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்ட்டு மறக்காம நம்மளுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.